பல் செட்டு போடுறதுனால டேஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. காமன் கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினை வந்து நம்ம இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். பல் செட்டுக்கும் டேஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? டேஸ்ட் எஃபெக்ட் ஆகுமா? என்ன மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம டென்ச்சர் யூஸ்வலாக வந்து டென்ச்சர்னாலே அந்த ஒரு அக்ரலிக் பிளேட்டை தான் நம்ம மீன் பண்ணுறோம். ரிமூவபிள் டென்ச்சரை தான் மீன் பண்ணுறோம். எய்தர் சில பற்களை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆர் என் தாடையில் இருக்கிற ஃபுல் ஆர்ச் எல்லா பற்களையும் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆர் மேல் தாடை கீழ் தாடை கம்ப்ளீட் டென்ச்சர். ஸோ எய்தர் சிங்கிள் டென்ச்சர், அதாவது மேல் தாடைக்கும் கீழ் தாடைக்கும் ஏதாவது ஒரு டென்ச்சர், ஆர் ஃபுல் டென்ச்சர். ஸோ இதுதான் யூஸ்வலாக டென்ச்சர் போடும்போது கவர் ஆகும். இதுதான் டென்ச்சர். இது போட்டால் ஃபுட்டு டேஸ்ட் வந்து சரியாக தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது சரியாக தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும், ஃபுட்டோட டேஸ்ட் வந்து நம்ம எதனால டேஸ்ட் தெரியுது? ஒன்று, நம்மளோட டங்கில் தான் வந்து டேஸ்ட் பேப்பிலா இருக்குது. ஸோ இந்த டேஸ்ட் பேப்பிலால் இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட், ஸ்வீட்டாக இருக்கட்டும், சவராக இருக்கட்டும், பிட்டராக இருக்கட்டும், ஸோ ஸ்பைஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த டங்கில் இருக்கிற பேப்பிலா வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேப்பிலா இருக்குது. இந்த பேப்பிலாவை தான் வந்து அந்த டேஸ்ட்டை ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ டேஸ்ட் ரிசெப்டார் டங்கில் தான் இருக்குது. நம்பர் 1. டேஸ்ட் ரிசெப்டார் டங்கில் இருந்தாலும் நம்மளோட சீக்ஸில் இருக்கட்டும், பேலட்டில் இருக்கட்டும், அந்த டேஸ்ட் ரிசெப்டார் அந்த இடத்துலையும் இந்த மாதிரி டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் இருக்குது. முக்கியமான இன்னொரு காரணம், டேஸ்ட்டுக்கு என்ன காரணம்னா நம்ம ஸ்மெல், சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஸோ ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ஸ்மெல்லோட கம்பைன் ஆகும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு முழுமையாக தெரியும். இப்போ டென்ச்சர் போடுறதுனால ஆப்வியஸ் கொஸ்டின் என்ன, நாக்கில் நான் டென்ச்சர் போடலையே டாக்டர், மூக்கும் நல்லா தானே இருக்குது, ஸ்மெல்லும் தெரியுது இல்லையா, அப்புறம் ஏன் டேஸ்ட் மாறுது? அப்படின்னா டேஸ்ட்டுக்கு வேறு என்னெல்லாம் ரீசன் நமக்கு இருக்குது, அந்த அடிஷ்னல் ரீசன் டென்ச்சர் போடுறதுனால மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, அதான் நம்ம பார்க்கணும். இன்னும் 2 முக்கியமான ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் வந்து டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட். ஸோ டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட் என்ன, நம்ம ஏன் வந்து நம்ம உணவு சாப்பிடும்போது அதே உணவை வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி குடித்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் இருக்கிறது இல்லை இல்லையா? அந்த உணவு வந்து அந்த எப்படி செய்முறையில் எப்படி செஞ்சோமோ அதே டைப்பில் நம்ம சாப்பிடும்போது தான் பெட்டராக இருக்குது. டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட் வந்து டங்கில் மட்டும் படாமல் நம்மளோட பேலட்டாக இருக்கட்டும், நம்ம வாயில் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தசையில் வந்து படும்போது அதை நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட்டும் அதில் சலைவா மிக்ஸ் பண்ணி, அந்த ஃபுட்டில் வந்து கடிக்கும்போது சலைவா மிக்ஸ் பண்ணி அந்த ஃபுட்டில் இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து அப்போ தான் முழுமையாக வெளிப்படும். டென்ச்சர் போடும்போது நம்ம பாதி பேலட் கவர் ஆகிடும், கீழ்த்தாடையில் இருக்கிற சதையும் இந்த டென்ச்சர்னால பிளாஸ்டிக் பிளேட்னால கவர் ஆகிடும். ஸோ கவர் ஆகும்போது இந்த டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட்டை நம்ம முழுமையாக உணர முடியாது. ஸோ டங் ஃபுல்லாக இருந்தாலும் ஸ்மெல் சரியாக இருந்தாலும் டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட்டை நம்ம முழுமையாக உணர முடியாதனால டேஸ்ட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று முக்கியமான காரணம் அப்படின்னா என்னென்னா ப்ராப்ரியோசெப்ஷன் பேர். நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுட்டு நம்ம எதனால அந்த ஃபுட்டு சாப்பிட்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா, நம்ம பற்களில் வந்து ஃபுட்டை கடிக்கும் போது அந்த பைட் பண்ணும்போது அந்த பற்கள் அந்த உணவுப் பொருளை வந்து பைட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற வேர்லேருந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புக்கு அந்த தசையில் வந்து அந்த ஃபோர்ஸ், நம்ம கடிக்கிற ஃபோர்ஸ் வந்து ப்ராப்ரியோசெப்ஷன், அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற போன் ஸ்டிமுலேட் ஆகி அதுலேருந்து அந்த நரம்புக்கு போய் நம்ம பிரெயினில் ரியலைஸ் பண்ணும்போது தான் அந்த ஜாய் ஆஃப் ஹேவிங் ஃபுட். அப்படின்னா நம்ம கடிக்கும்போது அந்த பல்லு போய் அந்த உணவில் போய் படும்போது அதில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து பற்களோட வேர் மூலமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புக்கும் எலும்புலேருந்து நம்ம அந்த பிரெயினுக்கும் போகும்போது தான் அந்த ஜாய் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் இருக்கும், அந்த ஃபுட்டு சாப்பிட்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எல்லா பற்களும் இழந்துட்டோம் அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும். டென்ச்சர் பண்ணும்போது இந்த டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட்டும் நம்மளால் முழுமையாக உணர முடியாது, அந்த ப்ராப்ரியோசெப்ஷனும் எஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் டென்ச்சர் வாயில் போட்டிருக்கும் போது வாயில் இருக்கிற பாக்டீரியா அதை வந்து சேஞ்ச் ஆகும்போது சம்டைம்ஸ் ஆல்டர்ட் டேஸ்ட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. டென்ச்சர் போடுறதுனால இந்த ப்ராப்ளம் வருமா அப்படின்னா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன, ஒன்று முக்கியமாக வந்து நம்ம யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதானு 1-2 பற்களை ஏதானு சேவ் பண்ண முடியும் பல்ல எடுக்காமல், ஆர் பற்கள் சொத்தையாயிடுச்சு, அதோட வேர் நல்லா இருக்குது, அந்த வேர் பகுதி மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே ஓவர் டென்ச்சர்னு பேர் டென்ச்சர் கொடுப்போம். அப்படின்னா என்ன, ஒரு அளவுக்கு அந்த ஸ்டிமுலேஷன், அதாவது அந்த பற்களை கடிக்கும்போது அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற ஸ்டிமுலேஷன் ஒரு அளவுக்கு இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த டென்ச்சரை வந்து எவ்வளோ க்ளோஸாக நேச்சுரல் சதைக்கு மிமிக் பண்ண முடியும், இந்த பிபிஎஸ் முறையில் செய்கிற டென்ச்சராக இருக்கட்டும், எவ்வளோ ஃபிட்டிங்காக பண்ண முடியும்.
பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து அந்த நேச்சுரல் மூவ்மெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ண முடியும் டென்ச்சர்னால் சாப்பிடும்போது. இதனால வந்து ஓரளவுக்கு வந்து டேஸ்ட் பெட்டராக இருக்கும். அஃப்கோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் டென்டல் இம்ப்ளான்ட் செய்ய முடியுமா? இம்ப்ளான்ட் செஞ்சு டென்ச்சரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டென்ச்சரோட எக்ஸ்டென்ஷன் குறைக்க முடியும். டென்ச்சரோட எக்ஸ்டென்ஷன் குறைச்சதுன்னா அந்த டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட்டை நல்லா நம்மளால் உணர முடியும். ப்ராப்ரியோசெப்ஷனும் ஓரளவுக்கு வந்து அந்த இம்ப்ளான்ட் மூலமாக ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சில மெத்தட்ஸ் வந்து டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளால் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது வீடியோவில் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.